எட்டியாலஜி ஆஃப் கேன்சர் கார்சினோஜெனசிஸ் பார்த்துட்டோம்னா டைப்ஸு கெமிக்கல் கார்சினோஜென்ஸு ரேடியேஷன் எனர்ஜி கார்சினோஜெனிக் வைரஸு டிஎன்ஏ தி அல்டிமேட் இன் கார்சினோஜெனசிஸ் இதுதான் இதுக்கு கீழே வர டாபிக்ஸ். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். எட்டியாலஜி ஆஃப் கேன்சர் அப்படிங்கிறதுனா எதனால் உருவாகுது அப்படிங்கிறது தான் அதனுடைய மெயின் டாபிக்னு சொல்லலாம், மெயின் ரெஃபரன்ஸ்னு சொல்லலாம். எட்டியாலஜி ஆஃப் கேன்சர்னால் எப்படி உருவாகுது அப்படிங்கிறது தான் மெயின். அடுத்து பார்த்தோன்னா இன்ட்ரொடக்ஷன், ஜஸ்ட் அதனுடைய இன்ட்ரொடக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். கேரக்டரைஸ்டு பை லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் ஆஃப் செல்லுலர் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் லீடிங் டு தி எக்ஸசிவ் ப்ராலிஃபரேஷன் ஸ்ப்ரெட் ஆஃப் செல்லு. என்ன ஆகுதுன்னா ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் செல்லு வந்து மல்டிப்ளிகேஷன் ஆக ஆரம்பிச்சிருது. டெவலப்மெண்ட் என்ன ஆகுதுன்னா ப்ராலிஃபரேஷன் அப்படிங்கிறது மல்டிப்ளிகேஷன் தான் ப்ராலிஃபரேஷன்னு சொல்லுவாங்க. கேன்சரை எப்படி சொல்லலாம்னா அது கண்ட்ரோலே இல்லாமல் க்ரோ ஆகிக்கிட்டே வரும். லாஸ்ட் ஸ்டேஜில் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா செல்லுக்கும் வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். எல்லா ஆர்கன்ஸ்க்கும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். நியோபிளாசியா இதெல்லாமே நியோபிளாசியா ஆன்காலஜிங்கிறதுலாம் வந்து கேன்சரில் வரக்கூடிய டேர்ம்ஸு. நியோபிளாசியா அப்படிங்கிறது நியூ க்ரோத், ஏதோ ஒன்று புதுசாக க்ரோ ஆக போகுது. அன்கண்ட்ரோல்டு க்ரோத் ஆஃப் செல் ரிசல்ட்டு டியூமர். கண்ட்ரோலே இல்லாமல் செல்லு வந்து டெவலப்மெண்ட் ஆகிறத நம்ம டியூமர்னு சொல்லுவோம். அது நியோபிளாசியா. ஆன்காலஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டடி ஆஃப் டியூமரை வந்து படிக்கிறது, இந்த கேன்சர் டியூமர்ஸை பற்றி படிக்கிறது தான் வந்து ஆன்காலஜி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதில் கீழே வந்து ஆன்கோஜீன்ஸு ஆன்டி ஆன்கோஜீன்ஸ்லாம் பார்ப்போம். அது எல்லாமே கேன்சரை உண்டாக்கக்கூடிய ஜீன்ஸு, அதுதான் ஆன்கோஜீன்ஸ்னு சொல்லுவாங்க. ஆன்காலஜி அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் டியூமர். அடுத்து பினைன் டியூமர் அப்படிங்கிறது என்னென்னா இது ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் டியூமர்ஸு ஃபஸ்ட்டு டைப்பை பார்க்குறோம். இதில் பினைன் டியூமர் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு க்ரோ பை எக்ஸ்பென்ஷன் அண்ட் ரிமைன் கேப்சுலேட்டடாகவே இருக்கும், வெளியில் வராது அந்த செல்லு, அதாவது இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் இருக்க போது. அது வந்து நம்மளோட பாடி சர்ஃபேஸு இல்லைனா டிஷ்யூஸ் வந்து க்ரோ ஆகும்போது எக்ஸ்பென்ஷன் ஆகும், ஆனால் என்கேப்சுலேட்டடாகவே இருக்கும், கேப்சுலேட்டட் ஆகாது. எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்றாங்க. இது லைஃப் த்ரெட்னிங் கிடையாது, நாட் லைஃப் த்ரெட்னிங். அதாவது சீரியஸான ப்ராப்ளம்ஸு, இப்போ மெயினாக கேன்சர்லாம் வந்துச்சுன்னா வந்து உயிர் வாழ முடியாது அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் கிடையாது. இந்த பினைன் டியூமருக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கிடையாது. நார்மலாக இது பாடியில் இன்ஆக்டிவ் ஸ்டேஜில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஒன்ஸ் ஏதாவது ப்ரமோட்டர்ஸ் வந்து அதை வந்து தூண்டி விட்டுடுச்சு அப்படின்னா மட்டும்தான் அது ஆக்டிவ் ஆகும், இல்லைனா அது இன்ஆக்டிவ் ஸ்டேஜ்லேயே இருக்கும். நாட் கன்சிடர் எஸ் அ டியூமர், இது டியூமராக கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு டைப்பு பினைன் டியூமர். செகண்ட் டைப் பார்த்திங்கன்னா மெலிக்னன்ட் டியூமர் ஆர் கேன்சர். இந்த டைப்பை தான் நம்ம வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேன்சராக சொல்கிறோம். இது மூலயமா தான் வந்து கேன்சர் ஸ்ப்ரெட் ஆகிறது, இல்லை ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ்னு சொல்கிறது எல்லாமே வந்து மெலிக்னன்ட் டியூமரில் தான் சொல்லுவாங்க. அன்கண்ட்ரோல் proliferation, as usual நம்ம சொன்ன மாதிரி uncontrolled proliferation and spread of cells to various parts of the body. எல்லா பார்ட்ஸ்க்கு வந்து வேரியஸ் பார்ட்ஸ்க்கு வந்து ஸ்ப்ரெட் ஆக போகுது செல்ஸ். இதை வந்து மெட்டாஸ்டாட்டிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கண்டிப்பாக லைஃப் த்ரெட்னிங் ப்ராப்ளம் தான். லங் கேன்சர், லுக்கீமியா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லுக்கீமியான பிளட் கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. 100 டைப்ஸ் ஆஃப் கேன்சர்லாம் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எபிதீலியல் செல்ஸில் வந்து வர கேன்சர்ஸ் வந்து கார்சினோமா அப்படிங்கிற டேர்மில் மென்ஷன் பண்ணுவாங்க. கனெக்டிவ் டிஷ்யூஸில் வர ப்ராப்ளமை சார்கோமாஸ் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ மெலிக்னன்ட் டியூமர் புரிஞ்சிச்சு இல்லையா. ஃபஸ்ட்டு பார்த்தது பினைன் டியூமர், அதுக்கு முன்னாடி ரெண்டாவது பார்த்தது வந்து மெலிக்னன்ட் டியூமர். அதுதான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக வர்றது, ஸ்ப்ரெட் ஆகிறது ஸ்டேஜஸ் எல்லாமே வந்து மெலிக்னன்ட் டியூமர்னு சொல்லுவாங்க. லைஃப் த்ரெட்னிங் ப்ராப்ளம்னா 100 டைப்ஸ் ஆஃப் கேன்சர் இருக்குது. எபிதீலியல் செல்ஸில் வர கேன்சர் சார்கோமாஸ்னும், கனெக்டிவ் டிஷ்யூஸில் வர ப்ராப்ளமை சார்கோமாஸ்னும் சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ டைப்ஸ் ஆஃப் டியூமர்ஸ் முடிஞ்சு போச்சு. அடுத்த ஸ்லைட் பார்த்தோன்னா அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்தேன் நான். இந்த எபிதீலியல் செல்ஸில் வர்றது எப்படி வருது, அடுத்து கனெக்டிவ் டிஷ்யூஸில் வர்றது எப்படி வருது அப்படின்ட்டு. ஸோ எபிதீலியல் செல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இது தெரியுது அவங்களுக்கு. நார்மல் எபிதீலியல் செல்ஸ், டியூமர் செல்லு, கேன்சர் ஸ்டெம் செல்ஸ், இதெல்லாமே இங்கே இருக்கிற செல்ஸினுடைய டெஃபினேஷனாக இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடினோமா செல்ஸ், இதுதான் வந்து அடினோமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடினோ சார்கோமாஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எபிதீலியல் செல்ஸில் வர்றத அடினோமா அப்படின்னு சொல்லுவாங்க. சார்கோமா இது பார்த்திங்கன்னா அடினோமா. கேன்சர் டிசெமினேட்டட் ஃபுல்லாக வந்து செல்ஸ் வந்து ப்ராலிஃபரேஷன் ஆகிருக்கு. எந்த ஸ்டேஜ்லன்னு பார்த்தீங்கன்னா எபிதீலியல் செல்ஸில் கார்சினோமா அந்த ப்ராசஸில் அடினோ கார்சினோமான்னு வாங்க. இந்த ப்ராசஸ் எபிதீலியல் செல்ஸில் கேன்சர் வருது அடினோ கார்சினோமா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. செல் ப்ராலிஃபரேஷன் தெரியுது இல்லையா எபிதீலியல் செல்ஸில். செகண்ட் பார்த்திங்கன்னா கனெக்டிவ் டிஷ்யூஸில் வருது. கனெக்டிவ் டிஷ்யூஸ்னால் எங்கெங்கெல்லாம் இருக்கும்னா எந்தெந்த இடத்துலலாம் கனெக்ஷன் இருக்கும். இப்போ ஒரு நர்வ் செல்லுக்கும் இன்னொரு நர்வுக்கும் கனெக்ஷன் இருக்கும். அங்கே வந்து இன்னொன்று வந்து கிளை மாதிரி ஓப்பன் ஆகும் போகும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி
மாதிரி எங்கெல்லாம் வந்து கனெக்ஷன் இருக்கோ அந்த இடத்துல பிளட் வெசல்ஸில், ஃபேட்டில், மசில் செல்ஸில், நர்வ் செல்ஸில், லிம்ஃப் வெசல்ஸில் இதில் எல்லாத்துலேயுமே வந்து கனெக்ஷன் இருக்கும். இந்த இடத்துல இருக்கிற செல்ஸ் எல்லாமே வந்து கனெக்டிவ் டிஷ்யூஸ்னு சொல்லுவாங்க. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூஸில் வர்றது தான் சார்கோமாஸ். அப்போ சார்கோமாஸ் எங்கெங்கெல்லாம் வரலாம் அப்படின்னா லிம்ஃப் நோட் ப்ரெசென்ட்டாக இருக்கிற இடத்துல, பிளட் வெசல்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்கிற இடத்துல, பிளட் வெசல்ஸ் கனெக்டாக இருக்கிற இடத்துல, மசில்ஸில், நர்வ்ஸ் செல்ஸ்லலாம் வரலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அடுத்து எட்டியாலஜி. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக பார்க்க போகிறோம். எட்டியாலஜி அப்படிங்கிறது மல்டி ஃபேக்டரல் இன் ஒரிஜின், நிறைய ஃபேக்டர்ஸ் மூலமா உருவாக்கக்கூடியது. இதனோட கேசிட்டிவ் ஏஜென்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஃபிசிக்கல், கெமிக்கல், ஜெனட்டிக், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னு நிறைய டைப்ஸில் வந்து எட்டியாலஜி இருக்குது அப்படின்றாங்க. மோஸ்ட் காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கார்சினோஜெனசிஸ்னால தான் வந்து மோஸ்ட்லி வந்து உருவாகக்கூடியது. அப்புறம் ரேடியேஷன், எனர்ஜி, வைரஸஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா டேமேஜ் த டிஎன்ஏ ஆர் இன்டர்ஃபியர் வித் ரெப்ளிகேஷன் ஆர் ரிப்பேர். என்ன பண்ண போகுதுன்னா ரெப்ளிகேஷன் ப்ராசஸ்லையோ இல்லை ரிப்பேர் ப்ராசஸ்லையோ இன்டர்ஃபியர் ஆக போகுது, டிஎன்ஏவை டேமேஜ் பண்ண போகுது வைரஸை பொறுத்த வரைக்கும். ஓகே, எட்டியாலஜியில் மோஸ்ட் காசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் கார்சினோஜன்ஸு, ரேடியேஷன், எனர்ஜி, வைரஸஸை பொறுத்த வரைக்கும் டேமேஜ் த டிஎன்ஏ ஆர் இன்டர்ஃபியர் வித் ரெப்ளிகேஷன் ஆர் ரிப்பேர். ரெப்ளிகேஷன்லையோ இல்லை ரிப்பேர்லையோ இன்டர்ஃபியர் ஆகிட்டு டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணி விட்டுடும். இதுதான் வந்து கேசிட்டிவ் ஏஜென்ட்ஸ். எட்டியாலஜினா இதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஃபிசிக்கல், கெமிக்கல், ஜெனட்டிக் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஓகே, கெமிக்கல் கார்சினோஜெனிசிஸ். கெமிக்கல் மூலமா என்னென்னலாம் வரலாம்? 80% ஆஃப் த கேன்சர் வந்து கெமிக்கல் கார்சினோஜெனிசிஸ் மூலமாக தான் வந்து உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. இது ஆர்கானிக், இன்ஆர்கானிக்னு 2 டைப்பில் இருக்குது. டைப் ஆஃப் என்ட்ரி கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இன் அ பாடி பை ஃபாலோயிங் வேஸ். அதோட என்ட்ரி வந்து ஃபாலோயிங் வேஸில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்குபேஷன், பென்சின் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பென்சின்லாம் பார்த்திங்கன்னா இப்போ லேப்லலாம் வந்து வேலை செய்யும் போது ரியேஜென்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுவாங்கள்ல, ரியேஜென்ட்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணுவோம். அந்த ரியேஜென்ட்ஸ் அப்போது கையில் படுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. க்ளவுஸ் போட்டுட்டு சில பேர் பண்ணுவாங்க, போடாமல் சில பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து கெமிக்கல் நம்ம பாடியில் வந்து கான்டாக்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆக்குபேஷனில் எக்ஸாம்பிள் பென்சின் எடுத்துக்கலாம். டயட்டில் கண்டாமினேஷன் ஃபுட் ஸ்டஃப்பில் ஆல்ஃபோடாக்சின் பி ப்ரொடியூஸ். ஆல்ஃபோடாக்சின் பிங்கிறது ஃபுட்டை வந்து கண்டாமினேட் பண்ணக்கூடிய ஒரு கெமிக்கல் ஆர்கானிசம்ஸ். அது எக்ஸாம்பிளுக்கு பீனட்டில் எடுத்துக்கலாம். பீனட்டில் அது ப்ரொடியூஸ் ஆகுது. சப்போஸ் அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் போய்ட்டு உள்ளே நம்ம பாடிக்குள்ளே வந்து அப்படியே ப்ரெசென்ட்டாக இருக்கும். ப்ரெசென்ட் ஆகிட்டு ஏதாவது ஒரு ஃபேக்டர் வந்து அது இன்ஆக்டிவ் ஸ்டேஜ் வந்து ஆக்டிவ்க்கு மாற்றிடுச்சுனா தான் செல்ஸ் எல்லாமே அந்த அன்கண்ட்ரோல்ட் ஆகிட்டு ப்ராலிஃப்ரேஷன் ஆகிறது. ஓகேவா? ஸோ ட்ரக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா ட்ரக்கில் எக்ஸாம்பிள்ஸ் வந்து டைஎத்தில் ஸ்டெபிஸ்டீரால். இந்த ட்ரக் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து நிறைய லெவலில் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது அப்படியே உடம்புல வந்து ஊறிட்டே இருக்கும். எப்போயாச்சும் அதை தூண்டுற மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்டர் வந்துச்சுன்னா அது ஆக்டிவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைஃப் ஸ்டைல்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்மோக்கிங், சிகரெட் ஸ்மோக்கிங், லங் கேன்சர் எல்லோரும் தெரிஞ்ச விஷயம். அடுத்து கெமிக்கல் கார்சினோஜென்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா என்சைம்ஸ் லைக் மெக்கானிசம், அது எப்படி வேலை செய்யுது, எப்படி அது உள்ளே ஊடுருவி போகுது அப்படிங்கிறதுல ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து சைட்டோக்ரோம் P450. அது ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி கெமிக்கல் கார்சினோஜென்ஸனோட டீல்ஸ் வித். அது வந்து சைட்டோக்ரோம் P450 அப்படிங்கிறது வந்து மெட்டபாலிசம் ஆஃப் டீல் வித் கெமிக்கல் கார்சினோஜனுடைய ரியாக்ட் ஆகாது தான் அந்த சைட்டோக்ரோம் P50. ஸோ நான் ரியாக்டிவ் ப்ரோ கார்சினோஜனை நான் ரியாக்டிவாக இருக்கிறத கார்சினோஜனை சேஞ்ச் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த P450க்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு. செகண்ட் ஒன்று பார்த்தோன்னா கோவலண்ட்லி பைண்ட் வித் பியூரின் ஆர் பிரிமிடின் ஆர் ஃபாஸ்போடை எஸ்டர் பாண்ட் ஆஃப் டிஎன்ஏ ரிசல்ட் இன் அன்ரிப்பேரபிள் டேமேஜ். ஒரு ரிப்பேரே பண்ண முடியாத ரிசல்ட் வந்து டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் முடிஞ்ச உடனே ரிப்பேர் மெக்கானிசம்னு ஒன்று நடக்கும். அதுலேயும் அந்த ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா அதுதான் மியூட்டேஷனாக நம்மளுக்கு சேஞ்ச் ஆகி வருது. அந்த மியூட்டேஷன் தான் கேன்சரை உண்டு பண்ணக்கூடியது. ஸோ கார்சினோஜன் கோவலண்ட்லி பைண்ட் வித் பியூரின் எடுத்துக்கிட்டிங்கன்னா AT, பிரிமிடின் எடுத்துக்கிட்டிங்கன்னா GC. ஃபாஸ்போடை எஸ்டர் பாண்டுங்கிறது இது ரெண்டுத்துக்கு நடுவில் உருவாகிற பாண்டு. அந்த பாண்டை பிரேக் டவுன் பண்ணிட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அன்ரிப்பேர் பண்ண முடியாத டேமேஜ் உருவாயிடும். காஸ் மியூட்டேஷன். ஓகே, மியூட்டேஷனை உண்டு பண்ணக்கூடியது. இதுதான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மியூட்டேஷனை உருவாக்கிடுது. லீட் டு டெவலப்மெண்ட் ஆஃப் கேன்சரை உண்டு பண்ணி விட்டுடுது பை மியூட்டாஜென்ஸ்னால் என்னென்னா மியூட்டேஷனை உண்டு பண்ணக்கூடிய ஃபேக்டர் மியூட்டாஜென்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சரி, இந்த ஃபேக்டர்ஸ்லாம் தான் வந்து கெமிக்கல் கீழே வர்றது. இது ஜஸ்ட் இமேஜ் எதுக்காகனா என்னென்ன ஃபேக்டர்ஸ் வந்து ப்ராப்ளம்ஸை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ரேடியேஷன், கெமிக்கல்ஸ், இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்டு. ரேடியேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா UV ரேடியேஷன், எக்ஸ்ரேஸ். கெமிக்கல்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஸ் சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங், சிகரெட் அண்ட் பார்பிக்யூ பண்ணும்போது மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் கண்டாமினேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பென்சாயில் பெராக்சைடு அப்படிங்கிறது வந்து மேக்கப் கிட்டில், காஸ்மெட்டிக்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்டும் போது ஹெலிகோபாக்டர் பைலோரி, H. pylori, HPV இதெல்லாமே வந்து இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட்டாக இருக்குது.
ஓகே, ஏஎம்எஸ்ஏன்னு எடுத்துக்கிட்டோன்னா இது ஒரு டெஸ்ட்டு. எதுக்கான டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா கார்சினோஜெனிசிட்டி, கெமிக்கல் ஜெனிசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணது தான் இந்த ஏஎம்எஸ்ஏ அப்படிங்கிறது. சாலமோனா டைஃபோரியம் அப்படிங்கிற ஆர்கானிசம் எடுத்துடுறாங்க. அதுக்கு வந்து ஹிஸ்டடின் அப்படின்ற அமினோ ஆசிட் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அதுக்கு கிடையாது. ஸோ அதை வந்து அகார் பிளேட்டில் வந்து க்ரோ பண்ணுறாங்க. அப்படி அகார் பிளேட்டில் க்ரோ பண்ணும்போது அது கூட வந்து ஹிஸ்டிடின், அந்த அகாரில் ஹிஸ்டிடின் அப்படின்ற அமினோ ஆசிட்டும் ப்ரெசென்ட்டாக இருக்குது, கெமிக்கல் கார்சினோஜனும் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அப்படி ப்ரெசென்ட்டாக இருக்கிறதுனால சாலமோனா டைஃபோரியம்னால் டெவலப் பண்ண முடியுது, கேன்சர் செல்ஸை வந்து டெவலப் பண்ண முடியுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஜஸ்ட் ஏஎம்எஸ்ஏங்கிறது கெமிக்கல் கார்சினோஜெனிசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான டெஸ்ட்டு. ஜஸ்ட்டு ரீகால் பண்ணிக்கிறதுக்காக சொன்னேன். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரமோட்டாஸ் ஆஃப் கார்சினோஜன்ஸ். என்னென்ன ப்ரமோட்டாஸ்? இந்த ப்ரமோட்டாஸை பற்றி தான் சொல்லிட்டு இருந்தேன். இதுதான் கேன்சர் செல்ஸை ஆக்டிவேட் பண்ணிடுது. சம் கெமிக்கல்ஸ் லைக் பென்சோபைரின் தட் நாட் டெவலப்டு கேன்சர் ஆன் ஸ்கின்னில் ப்ரெசென்ட்டாக இருக்கும்போது அது கேன்சரை டெவலப் பண்ணுறது கிடையாது. ஆனால் அது கிராட்டன் ஆயில் அப்படின்ற ஒரு ஆயிலோட அது சப்போஸ் காண்டாக்ட் ஆகிடுச்சுன்னா ஸ்கின்னு, அந்த இன்ஆக்டிவேட்டில் இருக்கிற கேன்சர் செல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாக்ரின் அண்ட் ஃபோட்டோபார்பிட்டால் இதெல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ப்ரொமோட்டர்ஸ் ஆஃப் கார்சினோஜன்ஸ். ஓகே, அடுத்து ரேடியேஷன் எனர்ஜின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அல்ட்ரா வயலட் ரேஸ், எக்ஸ்ரேஸ், காமா ரேஸு ஹவ் மியூட்டாஜெனிக் கேரக்டர், டேமேஜ் த டிஎன்ஏ டேமேஜ் பண்ணுற கெப்பாசிட்டி இந்த மியூட்டாஜென்ஸ்குள்ளே இருக்குது. இந்த இடத்துல கெமிக்கல் கார்சினோஜன்ஸை பொறுத்த வரைக்கும் மியூட்டாஜென்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா யூவி ரேஸ், எக்ஸ்ரேஸு அண்ட் காமா ரேஸ். யூவி ரேஸ் அப்படிங்கிறது பிரிமிடின் டைமரை உண்டு பண்ணி டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணும். எக்ஸ்ரேஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிறது டேரெக்டாக கேன்சர் உருவாக்கக்கூடியது. ஸோ எக்ஸ்ரேஸ் காஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், ரேடியேஷன் எனர்ஜி, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அடுத்து கார்சினோஜெனிக் ஃபேக்டர், எதெல்லாம் கேன்சரை உருவாக்கக்கூடிய ஃபேக்டர்னு பார்க்கலாம். வைரஸஸ் கூட வந்து ஒரு ஃபேக்டர் தான். நம்ம முன்னாடி சொன்ன டாப்பிக்கில் வந்து வைரஸ் கூட ஒரு காசஸ் தான். டிஎன்ஏவை டேமேஜ் பண்ணி ரெப்ளிகேஷன் ரிப்பேர்லாம் நடுவில் இன்டர்ஃபியர் வித் ரெப்ளிகேஷன் அண்ட் ரிப்பேர்னு சொல்லியிருந்தேன். ஸோ வைரஸ் பார்ட்டிகல்னு பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் என்சைம் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் வித் ஹெல்ப் ஆஃப் ஸோ அக்கர் பேசிஸ் ஆஃப் டிஎன்ஏ காம்ப்ளிமெண்ட்ரியை உண்டாக்கும். எல்லாருக்குமே தெரியும் வைரஸஸ்ங்கிறது வெறும் ஆர்என்ஏனால் காம்பனண்ட்னால் உருவாக்கப்பட்டது, மேடப் ஆஃப் ஆர்என்ஏ மட்டும்தான் இல்லையா. ஸோ ஆர்என்ஏ என்ன ஆக போகுதுன்னா காம்ப்ளிமெண்ட்ரி சிடிஎன்ஏனா காம்ப்ளிமெண்ட்ரி டிஎன்ஏவை உண்டாக போகுது வித் ஹெல்ப் ஆஃப் ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ். அதனால் என்ன ஆக போகுதுன்னா இன்வால்வ் இன் வைரஸ் அண்ட் கேன்சர் டியூமர் வைரஸை உருவாக்க போது நம்ம பாடிக்குள்ளே இன்செர்ட் பண்ணிட்டோம். ஒன்ஸ் வந்து வைரஸ் பாடிக்குள்ளே வந்துருச்சுன்னா அது சிடிஎன்ஏவை உருவாக்கினோம். சிடிஎன்ஏ என்ன ஆகுதுன்னா ரெப்ளிகேஷன் மூலயமா மறுபடியும் மல்டிப்ளிகேஷன் நடந்து அதனுடைய ப்ரோட்டீனை ப்ரொடியூஸ் ஆகி மறுபடியும் ரெப்ளிகேஷன்ஸ் நடக்க ஆரம்பிச்சிடும். அப்படி நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் செல் ப்ராலிஃபரேஷன், மல்டிப்ளிகேஷன், அன்கண்ட்ரோல்டாக க்ரோ ஆகிறது. ஓகே, இன்னொன்று ஆன்கோஜெனிக் வைரஸ் கண்டெயின் இதர் ஆர்என்ஏ அப்படி இல்லைன்னா டிஎன்ஏ. ஆன்கோஜெனிக் வைரஸ் அப்படிங்கிறது, அந்த ஆன்கோஜெனிக்ங்கிறது நான் என்ன சொன்னேன், ஸ்டடி ஆஃப் டியூமர்னு சொன்னேன் இல்லையா. ஸோ டியூமர் ஆன்கோஜெனிக் வைரஸுங்கிறது ஒன்று ஆர்என்ஏவை அப்படி இல்லைன்னா டிஎன்ஏவை கண்டெயின் பண்ணும். ஓகே, எக்ஸாம்பிளுக்கு வந்து டிஎன்ஏ பார்த்திங்கன்னா டினோ வைரஸ், ஆர்என்ஏ வந்து ரெட்ரோ வைரஸ் பி. ஓகே, அடுத்து டிஎன்ஏ தி அல்டிமேட் இன் கார்சினோஜெனிசிஸ். டிஎன்ஏ தான் மெயின் காம்போனண்ட்டாக இருக்குது கார்சினோஜெனிசிஸில். இது வந்து ஒரு மேக்ரோமாலிகுல், கிரிட்டிக்கல் மேக்ரோமாலிகுல். இது வந்து மதர்லேருந்து ஃபீட்டலுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ் வந்து இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்தது தான் குரோமோசோமல் அப்நார்மாலிட்டிஸ். டிஎன்ஏ டேமேஜ் பை மியூட்டேஷன் மூலயமா டிஎன்ஏ டேமேஜ் பண்ண முடியும். மொத்தமாக எல்லாமே லிங்க் ஆனது டிஎன்ஏ கூட தான் லிங்க் ஆகிருக்கு. அது கெமிக்கல் ஆகட்டும், ஃபிசிக்கல் ஆகட்டும், அப்படின்னா ரேடியேஷன் எதுவானாலுமே மொத்தமாக டிஎன்ஏ கூட தான் கனெக்ட் ஆகிருக்கு. ஒன்ஸ் டிஎன்ஏ வந்து போச்சு அப்படின்னா மொத்த செல்லுமே வந்து போயிடும். அடுத்து மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் கேன்சர் வந்து மாலிகுலர் பேசிஸில் எப்படி பார்க்குறாங்கன்னா ஜெனட்டிக் என்விரான்மெண்டல்னு பார்த்தோம். ஃபிசிக்கல், கெமிக்கல், ஜெனட்டிக் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்னு பார்த்தோம். என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னும் போது லைஃப் ஸ்டைல் எடுத்துக்கலாம், லைஃப் ஸ்டைலில் ஸ்மோக்கிங் எடுத்துக்கலாம். ஜெனட்டிக்னும் போது ஜெனட்டிக்னு பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக் சேஞ்சஸ் இன் சிங்கிள் செல், ஒரு செல்லில் ஜெனட்டிக் சேஞ்சஸ் நடந்துச்சு அப்படின்னா அது அப்படியே வந்து ப்ராலிஃபரேஷன் நடந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிடும். அடுத்து இதில் வந்து 2 டைப் ஆஃப் ரெகுலேட்டரி ஜீன் இருக்குது. ஒன்று ஆன்கோஜென்ஸு அண்ட் ஆன்டி ஆன்கோஜென்ஸு. டெவலப்மெண்ட் ஆஃப் கேன்சர், இந்த 2 ஜீனுமே வந்து கேன்சர் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காகவும். தேர்ட் ஜீன் ஒன்று ப்ரெசென்ட்டாக இருக்குது. அந்த ஜீன் வந்து செல் டெத் ஆர் அப்போப்டோசிஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகவும் இருக்குது. இது மாலிகுலர் பேசிஸ் ஆஃப் கேன்சர்.
ஆன்கோஜீன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜீன்ஸ் கேப்பபிள் ஆஃப் காசிங் கேன்சரை உண்டு பண்ணக்கூடிய ஜீன்ஸ் தான் வந்து ஆன்கோஜீன்ஸ்னு சொல்கிறாங்க. புரோட்டோ ஆன்கோஜீன்ஸ் அப்படிங்கிறது வந்து க்ரோத் ரெகுலேட்டிங் ப்ரோட்டீனை என்கோட் பண்ணக்கூடியது. அதை வந்து கேசிட்டிவ் ஏஜென்ட்ஸ் வந்து தாக்கிடுச்சு அப்படின்னா அது ஆன்கோஜீன்ஸாக கன்வெர்ட் ஆகிடும். நார்மலாக ஒரு புரோட்டோ ஆன்கோஜீன்ஸ் அப்படிங்கிறது ஜீனில் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய க்ரோத் ரெகுலேட்டிங் ப்ரோட்டீனை அதை வந்து என்கோட் பண்ணக்கூடிய ஒரு ஜீனு, ஓகேவா? அதில் வந்து கேன்சர் காசிங் ஏஜென்ட் வந்து ஊடுருவிடுச்சு இல்லை அது கூட சேர்ந்துருச்சு அப்படின்னா அது ஆக்டிவ் ஆன்கோஜனாக கன்வெர்ட் ஆகிடும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ.